சென்னையில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என தகவல். 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் நிலத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க முடியும். 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கும் மற்றும் விதைகளை நடும் அதிநவீன ட்ரோன் சென்னையில் வெளியிடப்பட்டது. சென்னை மதுரவாயலில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் விவசாய பயன்பாட்டிற்கான அதிநவீன ட்ரோன்களை தயாரித்துள்ளன. எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் ஏரோஸ்பேஸ் மற்றும் பென்ஸ் டெக்னாலஜி நிறுவனம் இணைந்து 3 வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் இந்த ட்ரோனை உருவாக்கியுள்ளனர். இந்த ட்ரோன் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏ.சி. சண்முகம் மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக தலைவர் அருண்குமார் ஆகியோர் முன்னிலையில் வெளியிடப்பட்டது. விவசாய பயிர்கள் மீது பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கான நாய் அக்ரோ ட்ரோன் சான்றிதழ் இந்த ட்ரோனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த ட்ரோன் மூலம் 1 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு 3 நிமிடங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் உரம் தெளிக்க முடியும். அத்துடன் 10 லிட்டர் கொள்ளளவு வரை சுமந்து செல்லும் வசதி கொண்ட இந்த ட்ரோனால் 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் நிலத்திற்கு விதைகளை நடவு செய்ய இயலும். இதனை இயக்குவதற்கு விதிமுறைகளின்படி உரிய பயிற்சிகள் அளிக்கப்படும். ட்ரோன் வெளியிடப்பட்ட நிலையில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விவசாயிகள் 20 ட்ரோன்களை முன்பதிவு செய்துள்ளனர். இது தவிர இந்திய ராணுவத்திற்கு ஏற்றது போல இந்த ட்ரோனை வடிவமைத்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ட்ரோன்களை இயக்குவதற்கு ராணுவ வீரர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது. டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது. எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசிஏ நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிஃபிகேஷன் வித் ஸ்வாப்பபிள் பேலோட்ஸ் ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் ட்ரோன் உற்பத்தியாளர், இந்தியாவிலேயே 2ஐயும் சேர்ந்து வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமாகும். டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது. இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது. தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம், பாதுகாப்புத்துறை, கண்காணிப்பு ட்ரோன்கள், மேப்பிங், தீயணைப்பு ட்ரோன்கள், மருத்துவ ட்ரோன்கள், அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில்துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான பயன்பாடு தேவைப்படுகிறது. டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ட்ரோன்களின் பெரிய அளவிலான ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது. மாற்றக்கூடிய பேலோடுகள், அதாவது ஸ்ப்ரெடர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்று சொல்வார்கள், பொருத்தப்பட்ட எங்கள் விவசாய ட்ரோன்கள் தெளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற கடினம் மிகுந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் 3 நிமிடங்களில் 1 ஏக்கர் நிலத்தில் மருந்துகளை தெளிக்க முடியும் மற்றும் 1 ஏக்கருக்கு 14 நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும். எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று 20 அக்ரோ ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும், மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். தேசத்தை சுற்றி எழுப்ப உறுதியெடுத்துள்ள கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரமளிப்பதையே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட RPTO ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பைலட் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கிய முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பைலட் சான்றிதழை வழங்கும். இதன் மூலம் நிறுவனத்திற்கு மேலும் மதிப்பு மற்றும் கௌரவத்தை சேர்க்கும். DGCA பரிந்துரைப்படி நன்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வடிவமைக்கப்பட்ட 1 வார கிராஷ் கோர்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் தகுதி வாய்ந்த விமானிகள்
தங்கள் ஆர்வங்களுடன் இணைந்த தொழில்களை தொடரவும் பரந்த அளவிலான பயன்பாடுகளில் பல்வேறு வகையான ட்ரோன்களை இயக்கவும் பொருத்தப்படுவார்கள். பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் பெருமையுடன் பங்கேற்றது. அங்கு அதன் அர்ப்பணிப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு உருவாக்கிய பல்துறை மற்றும் அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியது. எதிர்காலத்தில் நமது இந்திய ஆயுதப்படைகளின் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரோன்களை வடிவமைத்து உருவாக்குவதன் மூலம் நமது தேசத்தை ஆதரிப்பதில் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு பணியாற்றி வருகிறது. நன்கு சிந்தித்து முன்னோக்கி பார்க்கும் இந்த திட்டத்தை வழிநடத்தியதற்கு எமது மாண்புமிகு பல்கலைக்கழக வேந்தர் திரு டாக்டர் ஏசி சண்முகம் மற்றும் மாண்புமிகு பல்கலைக்கழக தலைவர் திரு ஏசி அருண்குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். கமல் விலை ஸ்ப்ரேயிங் சிஸ்டம் ட்ரோன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 lakhs விவசாயிகளுக்காக கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மானிய தள்ளுபடி போக இந்த ரேட் வந்து இது சப்போஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சர்வீஸ் சென்டர்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது சார். சென்னையிலே நமக்கு சென்டர்ஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ சர்வீஸ் சென்டர்ஸை த்ரூ அவுட் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க வந்து நாங்கள் எலாபரேட் பண்ணிகிட்ருக்கோம். சார் டீலர் வாய்ப்பு நாங்கள் வந்து ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 100 டீலர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க இது வந்து ஃபர்தராக ஃபியூச்சரில் நாங்கள் வந்து பெருசாக கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அரசு மானியத்தில் எத்தனை சதவீதம் மானியம்? சார் 50% வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 50% மானியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த 50% மானியத்தை வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் FPOன்னு சொல்லுவாங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை அணுகி அவங்க மூலமாக இதை வந்து வாங்கிக்க முடியும். அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் கேட்பீங்க இந்த மானியம் பெற? சார் விவசாயியோட பார்த்திங்கன்னா மினிமம் ஆதார் கார்டு இருக்கும் சார். விவசாய ஆதார் அட்டை இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் கொடுத்த ஆதார் கார்டு இருக்கும். அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் அணுகும். எங்கள் சைடில் இருந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் ப்ரௌச்சர்ஸ் தருவோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அணுகுனாங்களே இமீடியட்டாகவே சாங்ஷன் பண்ணுறாங்க. எல்லா கவர்மெண்ட்ஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க சார். எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸு அண்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடைஸ் பேங்க்ஸ் இருக்காங்க. அவங்களாலையும் வந்து லோன்ஸ் ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கான பாடத்திட்டம் எவ்வளோ நாள் ட்ரைனிங் சார் இருக்குது? சார் இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கோர்சஸும் இருக்குது, 10 நாள் கோர்சஸும் இருக்குது. அதை எப்படி பிரிப்பாங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகரின்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த ஸ்மால் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரோனோட வெயிட் 25 kg கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்மாலு, 25 kg மேலே போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியம் கேட்டகரி ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை முதல் விற்பனை வரை எங்ககிட்ட எல்லாத்துக்குமே அணுகலாம் சார். ஸ்ப்ரேயிங் சிஸ்டத்துக்கும் அணுகலாம். இந்தியாவிலே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சீடிங் டெக்னாலஜியை முதல்ல அறிமுகப்படுத்தினது எங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும்தான், டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் நேரடியாக அணுகலாம். எங்களோட ஃபேக்ட்ரி செட்டப்பை நீங்கள் வந்து பார்க்கலாம். எவ்வளோ நேரத்தில் விதை விதைக்க சார்? 14 நிமிஷத்தில் சார். 14 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து விதை விதைக்க முடியும் சார். எத்தனை கிலோ எடுத்துகிட்டு போகும் சார்? சார் பார்த்தீங்கன்னா இதோட பேலோடு திறன் பார்த்தீங்கன்னா 9 kg சார். 9 kg. அதுக்கான ட்ரைனிங் இதுவும் வந்து நாங்கள் எங்ககிட்ட அணுகலாம். இதை நாங்கள் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியோட தில்லிக்குளம் அவங்களோட சேர்த்து இதுக்கான ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் வச்சுருக்கோம். கம்ப்ளீட் டேட்டா செட்டும் எங்ககிட்ட இருக்குது சார். தமிழ்நாடு